சமையல் ரொம்பவே ஈஸி தான். ஆனா என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் பெரிய கஷ்டமாவே இருக்கும். அதுவும் பசங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு சொல்லவே வேண்டாம். தினமும் புதுசு புதுசா ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு மண்டே மார்னிங் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ரசம் வச்சுட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணலான்னு நேத்து ஈவினிங்கே சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். பட் பசங்களோட விஷ் அப்படி இல்ல. நெய் சாதம் வச்சுட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க. அதனால கடகடன்னு நெய் சாதம் ரெடி பண்ணிட்டு சிக்கனை வந்து ட்ரையா தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு கிரேவி மாதிரி வச்சோன்னா சாய்க்குட்டி சுத்தமா சாப்பிட மாட்டான். அதனால சிக்கனை ட்ரையா ஃப்ரை பண்ணிட்டு மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு கொய்யாப்பழமும் கட் பண்ணி வச்சுட்டு கையோட லஞ்ச் பாக்ஸுமே பேக் பண்ணி வச்சுட்டேன். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணதுக்கப்புறம் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணுவேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே என் உடம்புல சுத்தமாக எனர்ஜி இல்லை. அதனால் சைடில் காஃபி வச்சுக்கிட்டே பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக தோசை தான். நேற்று நைட்டு வச்ச சாம்பார் இருந்தது. அதையே சூடு வச்சு பசங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஹரிபரியில் சமைக்கும்போது என்னால் எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே ரெசிபி ஷூட் பண்ண முடியாது. வேணும்னா சொல்லுங்கள், தனியாக செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.